தொடர்ந்து இது பற்றி பேசுவதற்காக ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் மாநில செயலாளர் பக்ருதீன் அலின் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். கனிமவள கொள்ளைக்கு எதிராக போராடிய சமூக ஆர்வலர் ஒருவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த கொலை சம்பவம். இந்த சம்பவத்தை நீங்க எப்படி பார்க்கறீங்க? இது எப்படி பாக்குறேன்னா, இது தமிழ்நாடு அரசினுடைய தோல்வியா பாக்குறேன். ஏன்னா தமிழக காவல்துறைக்கு பொறுப்பு வகிக்கிறது தமிழ்நாடு முதலமைச்சர் தான் பொறுப்பு வகிச்சுட்டு இருக்காரு. அப்ப ஒரு சமூக ஆர்வலர் கொலை செய்யப்பட்டிருக்காருன்னா அந்த பகுதியில் உள்ள காவலர்கள், உளவுத்துறை அதிகாரிகள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, இப்படி ஒரு கொலை நடக்க போகுதுங்கிறத அவங்க முன்கூட்டி உணர அவங்களுக்கு உணர முடியல. அப்ப இது உளவுத்துறையும் காவல்துறையும் தோல்வி அடைஞ்சதான் நம்ம பாக்குறோம். அப்ப உளவுத்துறையும் காவல்துறையும் கையில வச்சிருக்க முதல்வர் இது தோல்வி அடைஞ்ச முதல்வரே தோல்வி அடைஞ்சிட்டாரு அப்படிதான் நம்ம ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற பாக்குறோம். இப்ப அவர் சகோதரி படுகொலை செய்யப்பட்டிருக்கு முன்னாடி கடந்த 10/1/2025 வருவாய் கோட்டாட்சியரை பார்த்து இது மாதிரி பெரும் அளவுல கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிற ஆதாரங்களோட புகார் சொல்லியிருக்காரு. அப்ப அந்த புகாருக்கும் இந்த கொலைக்கு இடையில 7 நாள் தான் வித்தியாசம் இருக்கு. அப்ப ஏன் இதுல வருவாய்த்துறை காவல்துறை எல்லாருடைய உதவியோட தான் இந்த கொலை நடந்திருக்கதா நம்ம பாக்குறோம். அப்ப ஒரு ஆர்டிஓட்ட கொடுத்த புகாருக்கு பிறகு நடக்குதுன்னா அப்ப இது எப்படி இருக்கு, அரசு எப்படி செயல்படுது அப்படின்றதான் பாக்குறோம். இப்ப இந்த கொலை தொடர்பான விசாரணை நேர்மையா நடக்கப்பட வேண்டும் என்றால் அந்த காவல் நிலையத்தில் இருக்க சின்ன காவலர்கள் இருந்து டிஎஸ்பி வரைக்கும், அதே மாதிரி வருவாய்த்துறை தலையாரில இருந்து ஆர்டிஓ வரைக்கும் அனைவரும் இடமாறுதல் செய்யப்படணும். அவங்க அந்த இடத்துல இடமாறுதல் செஞ்சுட்டு அதன் பிறகு வேறு அதிகாரிகள் நேர்மையான அதிகாரிகளை போட்டு அரசு விசாரணை நடத்தினால்தான் இவருடைய மரணத்துக்கு, இவருடைய படுகொலைக்கு நீதி கிடைக்கும். அதுக்கு பின்னணியில உள்ளவர்கள் முழுமையாக வெளிப்படுவார்கள். இன்னும் அந்த கொலை குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டதுல இன்னும் ஒருத்தர் கைது பண்ணப்படலை அப்படிங்கிறது அந்த அரசாங்கம் வழிமுறைகளை நெருங்குவதற்கு அஞ்சுதோ அப்படிங்கிற அச்சம் நமக்கு ஏற்படுது. அதனால இங்கு சமூக ஆர்வலராக ஒரு சமூக செயல்பாட்டாளர்கள் நடமாட முடியாத நிலையை இன்றைய தமிழகத்துல ஏற்பட்டிருக்கு. நீங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா கடந்த மாதம் மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி கச்சேரியில் இருக்க தம்பி ஞானசேகர் இது மாதிரி சட்டவிரோத கல்குவாரிக்கு எதிராக அதிகப்படியான தகவல் ஆட்சி மூலமா திரட்டி போராடி வந்தவர் மீது கண்மூடித்தனமான தாக்குதல் நடந்திருக்கு. அவர் மதுரை அரசு மருத்துவமனையில ஒரு 4 நாள் 5 நாள் அனுமதிக்கப்பட்டு அதன் பிறகுதான் அவர் வெளியில வந்திருக்காரு. இது போன்ற செயல்பாட்டாளர்கள் மீது தொடர்ந்து தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கு. அதே போல பாத்தீங்கன்னா 12/5/2024 திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குழியில ஒரு உழவர் நடராஜன் என்பவர் மீது வாகன ஏற்றி கொலை செய்ய முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. இது தொடர்கதையா இருக்குது. இதை காவல்துறை கையில் வச்சிருக்கிற முதல்வர் ரொம்ப கவனமா பார்த்து இது போன்ற கொலையாளிகள் மீது கடும் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். சார், இப்போ இந்த கொலை சம்பவமாக இருக்கட்டும், கொள்ளை சம்பவம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருப்பதால் மக்கள் மத்தியில ஒரு அச்ச உணர்வு ஏற்பட்டிருக்கு. இப்போ சமூக ஆர்வலர் ஒருவரும் ரொம்ப கொடூரமாக லாரி ஏற்றி கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இந்த கொலைக்கு தமிழக அரசு எந்த அளவுக்கு பொறுப்பேற்கணும்னு நினைக்கிறீங்க? தமிழக அரசு தான் அதுக்கு முழு பொறுப்பை, காவல்துறையும் வருவாய்த்துறை அவங்க தான் கையில வச்சிருக்கிறாங்க. அவங்க காவல்துறைக்கு முழு பொறுப்பை முதல்வராக வகிக்கிறாரு. அப்போ உளவுத்துறை எல்லாம் என்ன பண்ணிட்டு இந்த மாதிரியான கொலைகளை அவங்க முன்கூட்டி உணரணும். இல்ல இவங்க இந்த மாதிரியான சமூக செயல்பாடு உரிய பாதுகாப்பு கொடுக்கணும். அந்த குடும்பம் இன்னும் அச்சத்தில் இருக்காங்க. இதன் பிறகு இன்னும் ஒரு குற்றவாளி கைது செய்யப்படாம இருக்கிறதுனால அவர் இந்த குடும்பத்தை அச்சுறுத்தி அந்த வழக்குகள்ல இருந்து அதை பின்வாங்க வைக்கிறதுக்கான ஏற்பாடுகளும் நடக்குமோ அப்படின்னு நாங்க அதை பாக்குறோம். அப்போ இது முழுக்க தமிழக அரசின் தோல்வி. நீங்க ஈரல் கட்டு போச்சுன்னா முன்னாடி சொல்லுவாங்க. அதனால நான் மொத்தமா தமிழக அரசின் தோல்வியா தான் அதை பாக்குறேன். ஏன்னா ஒவ்வொரு தனி மனிதனுடைய உயிர் உடைமைக்கு பாதுகாப்பு அரசு தான் ஏற்கணும். அப்ப இது மாதிரியான செயல்பாட்டாளர்கள் தொடர்ந்து தாக்கப்படுவதும் கொலை செய்யப்படுவதுமா இருக்கிறது இது எப்படி இலகுவா கடந்து போறாங்க, இந்த அரசு எப்படி இலகுவா கடந்து போகுதுன்னு எங்களுக்கு தெரியல. சார், இதற்கு முன்பாக பேசி அண்ணாதுரை அவர்கள் பேசும்போது சொன்னாங்க பாதுகாப்பு இல்லாத சூழல் தமிழ்நாட்டில் நிலவுகிறதுன்னு. இது பற்றி உங்களுடைய கருத்து சார்? நிச்சயமா, அதான் நான் பட்டியலிட்டேன் உங்களுக்கு. திருப்பூர் ஊத்துக்குழியில ஒரு விவசாயி வாகனம் ஏற்றி கொலை செய்ய முயற்சி பண்ணியிருக்காங்க. கச்சகட்டி வாடிப்பட்டி வட்டம் கச்சகட்டியை சேர்ந்த தம்பி ஞானசேகர் மீது கொலை வெறி தாக்குதே கனிம வள கொள்ளைகளால் நடந்திருக்கு. இப்போ சகோதரர் ஜகுபர் அலி லாரி ஏற்றி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாரு. அப்ப இது எப்படி சமூகத்தின் பிரதிநிதியா இருக்கக்கூடியவர்களுக்கே இது மாதிரியான பாதுகாப்பு இல்லாத, உயிர் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை நிலவுது. அப்ப சாமானிய மக்கள் எப்படி நிம்மதியா வாழ முடியும்? சாமானிய மக்களுக்கு இது பெரிய அச்சுறுத்தலா தான் இருக்குது. அவங்க இது போன்ற காவல்துறையை நம்பி எப்படி வாழ முடியும் அப்படிங்கிற கேள்வி தமிழகம் முழுவதுமே இருக்கத்தான் செய்யுது.
ஏன்னா வந்து இப்ப ஜவுபர் அலி சாதாரண ஆள்லாம் இல்லை. அவர் வந்து அந்த பகுதியில அதிக மக்களால் அறியப்பட்டவர். அந்த பகுதிக்கான தேவைக்காக அந்த கனிம வள சுரண்டலுக்கு எதிராக அந்த இயற்கை வள ஆதரவாக அது செயல்பட்டுக் கொண்டு அனைவரும் அறியப்பட்ட ஒரு நபர். அவருக்கு ஒரு பெரிய குடும்ப பின்புலமும் இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய ஒருத்தரையே லாரி ஏற்றுக் கொள்ள முடியுது அப்படின்னா அப்ப சாமானிய மக்கள் எல்லாம் எப்படி வந்து நிம்மதியா வாழ முடியும் அப்படிங்கிற கேள்வி வந்து எஞ்சி நிக்குதா இல்லையா? சார், இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.